ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 பீக்கங்காய் எடுத்துருக்கிறேன். பீக்கங்காய் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கங்காய் குழம்பு, பீக்கங்காய் துவையல், பீக்கங்காய் பொரியல் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டே இல்லை, எல்லாமே யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் சமையல் செய்ய போகிறேன். இந்த தோலை சீவி பார்த்தீங்க அப்படின்னா நான் பீக்கங்காய் துவையல் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாமே வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன். அது எல்லாமே வந்து பிஞ்சு தான். அது எல்லாமே நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு குழம்பு வச்சுக்கலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்ம பொரியலுக்கும் கட் பண்ணிக்கலாம். பொரியல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பொரியலுக்கான பீக்கங்காவை வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பொரியல் ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறதா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீக்கங்காய் துவையல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, நிலக்கடலை, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தேங்காய், புளி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தோலும் பார்த்திங்க அப்படின்னா அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பீக்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிரும். நம்ம மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீக்கங்காய் துவையல், பீக்கங்காய் பொரியல் வச்சு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பீக்கங்காய் குழம்பு வைக்கலான் இருக்கேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பருப்பு, 2 பூண்டு, வெங்காயம், தக்காளி, சீரகம் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச பீக்கங்காவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடியும் போட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணியில் வந்து வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.